இந்த ஐடி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் நானும் ஒருத்தன் தொடங்குறாங்கன்னு சொல்லிட்டு 10th முடிச்சுட்டு இங்கே ஐடி வந்து சேர்ந்தேன். பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் அவ்வளோக்குள்ள படித்தோம். அது 4 பேரில் வந்து நான் ஒருத்துவேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கே வந்து அசோக் லேண்டில் வந்து செலக்ட் ஆனேன். ஏசி, டவர் ஏசி, அப்புறம் விஆர்எஃப், விஏவி, அப்புறம் எஸ்எல்ஏசி, அந்த மாதிரி நிறைய ஏசி வந்து கற்றுக்கிட்டேன் ஃபுல்லாக. அத்தாயே அரபி கல்லூரி ஒரு மாதம் 7 இயர்ஸ் சாலிம் கோர்ஸ் ஓடி முடித்தேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒரு வருஷம் முடிஞ்சு பப்ளிக் எக்ஸாம் எழுதி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம். நான் இங்கே அகமது ஆசிரியர் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்ச்சரியாக தான் ஊரில் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்துட்டேன். எனக்கு வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டோம். ஊருக்கு போயிட்டு இப்போ ஹிந்தி தான் கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போ நான் தனியாக விட்டாலும் ஒரு சைட் சூப்பர் ஒரு ஃபுல்லாக முடிச்சிருவேன். இப்போ நீ படிக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய இது கற்றுக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் ஐடியில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நான் முடிச்சு ஒரு மாசத்துல அபிசார் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி என்னை வந்துட்டு ஏதாவது கம்பெனிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேர்ந்து நல்லா படிச்சு இப்போ கம்பெனியில் 4 பேர் ஒரு டீமோ அடுத்த 4 டீமோ 4 பேர் டீம் வந்து சர்வீஸ் போட்டாங்க. இன்டர்வியூ 4 பேருக்கு சர்வீஸ் போட்டாங்க. நாங்கள் கமிஷனிங் சேர்ந்தோம், சைட் சூப்பர்வைசர் சேர்ந்தோம். அசோக் லைலாண்டில் தான் நான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனேன். பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்காது. ஸோ அதனால தான் ஒரு பேசிக்ஸு ப்ராக்டிக்கல் பேசிக் தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது முக்கியமாக வந்து உங்களுக்கு அந்த கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எப்போவுமே புதுசாக கற்றுக்கணும், புது இடத்துல போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலுமே வந்து நீங்கள் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆட்டிடியூட். ஓகே, நான் புதுசாக கற்றுக்கிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் அதில் வந்து ஒரு 1 or 2 years நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு சில பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி 1 yearல வந்து உங்களுக்கு ஒரு 5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துருவாங்க. 10 வருஷம் 12 வருஷம் ஒரே கம்பெனியில் எடுத்துருவாங்க. அந்த தப்பை நீங்கள் மெயினாக பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 years கற்றுக்கிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 5 yearsக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நிறைய கம்பெனிஸ் மாறணும். வித்தின் ஃபர்ஸ்ட் ஒரு 10 years நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த 10 yearsல வந்து ஒரு 3 கம்பெனியாச்சும் மாறணும். அப்போதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் கூட்டிகிட்டே போகும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் இன்ஷால்லாஹ் பார்த்து பண்ணுங்க. அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் ஏற்கனவே படிச்சு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் இருந்தாலோ இல்லை ஜாப்லையோ